வணக்கங்க. நான் உங்க தனசேகர். டி அப்டேட்ஸ்க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஹிந்தி வித்னா இந்த சீரீஸ்ல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம டெய்லி நம்ம வீட்டை சுத்தி பார்க்கக்கூடிய பூச்சிகள், இந்த பூச்சிகளை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பூச்சிகள் அப்படின்னும் போது நம்ம நிறைய பூச்சிகள் இருந்தாலும் இந்த கேட்டகரி ஆஃப் பூச்சிகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம வீட்டை சுத்தி நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லைங்களா, எறும்பு, ஈ, அந்த மாதிரி இந்த விஷயங்களை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹிந்தியில பூச்சிகள் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இன்செக்ட்ஸ். பூச்சிகளை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீடா. கீடா அப்படின்னா பூச்சி அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, இந்த வண்டுகள்லாம் இருக்கு தெரியுமா, வண்டு அப்படின்றத வந்து மக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கோடா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அப்படியே மக்கோடா, அது வந்து வண்டுகள் கேட்டகரிக்கு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வண்டுகள்லாம் தனியே போக வேண்டாம். பூச்சி அப்படின்னாலே கீடா. ஸோ காமனாக வந்து கீடே மக்கோடே, கீடா மக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருமையா சொல்லணும் அப்படின்னா கீடா அப்படின்னா ஒரு பூச்சி. நிறைய பூச்சிகள் இருக்கு அப்படின்னா அதை கீடே அப்படின்னு சொல்லுவாங்க. கீடே. மக்கோடா அப்படின்னா ஒரு வண்டு. மக்கோடே அப்படின்னா நிறைய வண்டுகள். அது கீடா மக்கோடா, கீடே மக்கோடே அப்படின்னு ஆஹ், வட்டார வழக்கில் அப்படி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹிந்தியில இப்ப நீங்க பார்க்க வேண்டியது பூச்சி அப்படின்னா கீடா. சரிங்களா? இப்போ எத்தனை கீடா வகைகள் நம்ம வீட்டை சுத்தியே ஓடிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. அந்த வகையில நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது எறும்பு. சரிங்களா? எறும்பு நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சீன்டி. சீன்டி. சரிங்களா? சீன்டி. என்னோடய சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சீன்டி அப்படின்னா எறும்பு. ஓகே. அடுத்து வர்றது ஈ. நம்ம வீட்டை சுத்தி வரக்கூடிய ஹவுஸ் ஃப்ளை. சரிங்களா? இந்த ஹவுஸ் ஃப்ளைய ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கரேலு மக்கி. மக்கி அப்படின்னா ஈய குறிக்கும். ஈயோட வகைகளை குறிக்கும். அதுல வீட்டு ஈ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து கரேலு மக்கி. கர் அப்படின்னா வீடு, கரேலு அப்படின்னா வீட்டை சுத்தியே இருக்கக்கூடியதான் கரேலு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈயா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ மக்கி அப்படின்னா ஈ வகைகளை சேர்ந்தது. அப்போ கரேலு மக்கி அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை. சரிங்களா? இப்போ அடுத்து இது என்னது, ஹனி பீ. சரிங்களா? ஹனி பீயை ஹிந்தியில மது மக்கி. அப்ப இங்க பாருங்க, இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹவுஸ் ஃப்ளை கரேலு மக்கி அப்படின்னு பார்த்தோம். மக்கி அப்படின்னா ஈ வகையை குறிச்சது. அப்ப இந்த இடத்துல நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஹவுஸ் ஃப்ளைய கரேலு மக்கின்னு சொல்றோம். இங்க ஹனி பீயை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மது மக்கி. ஏன்னா இதுவும் ஒரு ஈ வகையை சேர்ந்தது. அப்போ மக்கி அப்படின்னா ஈ வகையை சேர்ந்ததுக்காக மக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீட்டில் இருக்கிறதுனால கரேலு மக்கி. இது மது மக்கி. மது அப்படின்னா தேன். ஹிந்தியில மதுக்கு வந்து தேன்னு சொல்லுவாங்க. ஸோ தேனை சாப்பிட்ற அந்த ஈ அப்படின்றதால மது மக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. மது மக்கி. அடுத்து வந்து டெர்மைட். டெர்மைட்னா கரையான். நிறைய நம்ம வீட்டை சுத்தியே பார்ப்போம் இல்லைங்களா, கரையான். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திமக் அப்படின்னு சொல்லுவாங்க. திமக். திமக். ஓகே. திமக்னா கரையான். ஸ்பைடர். ஸ்பைடருக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மக்கடி. மக்கடி. ஓகே. மக்கடினா ஸ்பைடர். ஸ்பைடர், மக்கடி. பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிக்கு ஹிந்தியில தித்லி அப்படின்னு சொல்லுவாங்க. தித்லி. தித்லி. ஓகே. தித்லி அப்படின்னா பட்டாம்பூச்சி. தேல். தேலை வந்து பிச்சு அப்படி சொல்லுவாங்க. பிச்சு. நம்ம தமிழ்ல பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்கள பிச்சு பிச்சு அப்படின்னு செல்லமா சொல்லுவோம் இல்லைங்களா, பிச்சு. அந்த பீக்கு பதிலாக நீங்க ஹிந்தியில பி சொல்லிக்கோங்க. நம்ம தமிழ்ல வந்து பீன்ற வார்த்தைக்கும் பி தான் போட்டு ஆகணும் எழுத்து வடிவத்துல. ஆனா சொல் வடிவத்துல அது வந்து பிச்சு. அதனால தான் என்னோட ப்ரொனவுன்சியேஷனை நீங்க கேர்ஃபுல்லா கேட்டு என் கூடவே ப்ராக்டிஸும் பண்ணிக்கோங்க. அதனால தான் மறுபடியும் மறுபடியும் நான் ஒரே வார்த்தையை பல வாட்டி சொல்றேன். பிச்சு.
பிச்சு அப்படின்னா தேள். அடுத்த முறை எங்கன்னா ரோட்லயோ இல்லை உங்கள் வீட்டை சுற்றி எங்கன்னா குப்பை இருக்க இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது திடீர்னு தேலை பார்த்தீங்கன்னா தேல்னு சொல்லாமல் அம்மா பிச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, பிச்சு. நத்தை, அடிக்கடி நம்ம மழை சீசனில் நம்மளோட செடியில் தோட்டங்கள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, நத்தை, ஸ்னேல். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோங்கா, கோங்கா. ஓகே, கோங்கா, கோங்கா அப்படின்னா நத்தை. கரப்பாம்பூச்சி டெய்லி உங்களுக்கு நம்ம வீட்டு கிச்சன்லேயும் பாத்ரூம்லேயும் வந்து போகும் சுத்தமாக இல்லை அப்படின்னா. அப்போது அடுத்த வாட்டி நீங்கள் காக்ரோச்சை பார்த்தீங்க அப்படின்னா தில் சட்டா, அது பேர் தில் சட்டா. சரிங்களா, தில் சட்டா அப்படின்னு சொல்லுங்கள் வீட்டில். கொசு நிறைய கடிக்குது, அதுக்கு வந்து மச்சர், மச்சர். மிச்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சர் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள் தமிழில், அதே மச்சர் அப்படின்னா கொசு. ஓகே, அடுத்த வாட்டி கொசு கடிக்குதுன்னு சொல்லாமல் மச்சர் கடிக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, மஸ்கிட்டோக்கு என்ன சொல்லுவீங்க, மச்சர். மண்புழு, எத்தனை பேர் வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, தோட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துருப்பீங்க. மண்புழு, எர்த்வார்ம், இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஞ்சுவா. கேஞ்சுவா அப்படின்னா மண்புழு, கேஞ்சுவா. ஓகே, கேஞ்சுவா, கேச்சுவா இல்லை கேஞ்சுவா. இது மின்மினி பூச்சி. நம்ம டெய்லி நைட்டில் பார்ப்போம் இல்லைங்களா, எத்தனை பேர் நைட்டில் மாடியில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் நிறைய பார்க்கலாம். மின்மினி பூச்சி திடீர்னு ஒரு பூச்சி மாதிரி போகும், லைட்டு மினுக்கு மினுக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். மின்மினி பூச்சிக்கு ஹிந்தியில் ஜுக்னு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுக்னு. அடுத்த வாட்டிலாம் நீங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டோ இல்லை சாட்டர்டே நைட்டோ ஃபேமிலியோட மாடி டின்னர் அவுட்டிங் மத்தியில் வந்து மூன்லைட் டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய பார்ப்பீங்க. அப்போ வந்து மின்மினி பூச்சியை பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா ஜுக்னு போகுது அப்படின்னு சொல்லுங்கள். குட் சில்ட்ரன், ஜுக்னு. ஜுக்னு அப்படின்னா ஃபயர் ஃப்ளை. குளவி, நம்ம வீட்டு சுவிட்ச் பாக்ஸில் எல்லாத்துலேயுமே திடீர்னு நீங்கள் யூஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா மூடிடும், பார்த்தா உள்ளேருந்து ஒரு குளவி வரும். குளவிக்கு என்ன சொல்லுவாங்க, வாஷ்ப் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லைங்களா. குளவி எந்த விதமான குளவியாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஹிந்தியில் ஹட்டா, ஹட்டான்னு பேர். ஓகே, ஹட்டா, ஹட்டா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்செக்ட்ஸும் நம்ம வீட்டை சுற்றியே நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய பூச்சிகள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை சுற்றி பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை அதோட எக்ஸாக்ட் ஹிந்தி வார்த்தையை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரோடையும் நீங்கள் பேசும்போதும் இப்போ திடீர்னு ஒரு காக்ரோச் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, காக்ரோச் போனால் அம்மா காக்ரோச்னு சொல்லாமல் தில் சட்டா அப்படின்னு சொல்லுங்கள். தில் சட்டா போகுதுன்னே சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதோட பேரை ஹிந்தியில் சொன்னீங்கன்னா தில் சட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அது ஞாபகம் இருக்கும். சரிங்களா, ஃபைன் சில்ட்ரன். இப்போது நம்மளோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹிந்தி வித்தனா இந்த ஹிந்தி கேட்டகரியில் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அனிமல்ஸ் போட்டிருக்கோம், பேர்ட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் இந்த வீடியோ முடித்த உடனே நீங்கள் அதையும் பாருங்கள். ரிலேஷன் வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி அப்பா, சித்தப்பா, மாமா அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஹிந்திலேயே அவங்கள நம்ம பேசிக்கலாம். நம்ம வீட்டில் பேசினா தான் நம்ம வெளியிலையும் பேசுகிறதுக்கு நமக்கு வந்து தைரியம் வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ தமிழ் வழியில் ஹிந்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேட்டகரியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும், இல்லை என்னோடதில் நான் எதனா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் மூலயமா நம்ம ஃபோனில் பேசிக்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை நான் படிக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு வேளை வேறு ஏதாவது வேர்ட்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட முடியும், இல்லை அதில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இல்லை என்னோட வீடியோஸோ இல்லை என்னோட ப்ரெசன்டேஷனோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அதில் எதனா கமெண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அதில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுங்கள். சும்மா கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு குட் பேட் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க.
உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை நீங்க நியாயமா போடுங்க. அதை நான் நியாயமா எடுத்து நல்ல கமெண்ட்டுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே பொதுவாகவே நான் ரிப்ளை பண்றது வழக்கம். ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோவும் போடுவேன். அண்ட் என்னோட எஃபர்ட்டை உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணுங்க. நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதை விட மறக்காம இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயம் உங்க வேண்டப்பட்டவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களை போலவே அவங்களும் நாலேஜபிளா மாறிடுவாங்க. இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்காக ஒரு லைக் நீங்க தாராளமா கொடுக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா யூடியூபரும் சொல்றது இதுதான். நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன்ல. அண்ட் அந்த பெல் பைக்கான் அழுத்தி நீங்க ஆல்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா கேட்டகரி வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க ஃப்ரீ டைம்ல அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். அன்டில் தான் நான் உங்க தனசேகர். என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரட்டும். நீங்களும் நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டு ஷைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் bless யூ. பை பாய்.